ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட்லாம் நெறைய பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த லோன்ஸ்லாம் கட்ட முடியாம ஒரு 3 மாசம் ஹோல்ட் ஆச்சு. இஎம்ஐ கட்ட முடியாம. அதுக்கப்புறம் என்னுடைய சிட்யூவேஷன்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இது வந்து நான் என் பேர்ல லோன் வாங்கி நான் யுட்டிலைஸ் பண்ணிக்கல. என்னுடைய ரிலேட்டிவ் வந்து அத மிஸ்யூஸ் பண்ணி ஆப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அதெல்லாம் புரிய வச்சு, மேக்ஸிமம் வந்து ஒரு 45-58% வரையும் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ரூ. 1,00,000 கட்ட வேண்டிய இடத்துல அவுட்ஸ்டாண்டிங் அவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ரூ. 45,000லேருந்து ரூ. 58,000 வரையும் ஆவரேஜாலும் பார்த்தாலும் மொத்தமாக 50%க்கு மேலே தான் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மொத்தம் வந்து ஒரு ரூ. 20,00,000 கட்ட வேண்டிய இடத்துல நம்ம வந்து ஒரு ரூ. 12,00,000 அப்படி தான் கட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் செட்டில்மெண்ட் பண்ணி வந்ததுனால என்னுடைய சிபில் ஸ்கோர் வந்து 790 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து குறைஞ்சு 550 அந்த மாதிரிலாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அரௌண்டு 690 700 கிட்ட இருக்குது இப்போ. இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் நான் செட்டில்மெண்ட் பண்ணதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 1 மந்த்து இல்லைனா ஒரு 45 டேஸில் அப்டேட் வந்து ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மேபி சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி நமக்கு ஆஃபர்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ மறுபடியும் வந்து இது 750 அந்த ரேஞ்சுக்கு சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், எனக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா ஆஃபர் மேலே ஆஃபர் வருது. கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, பர்சனல் லோன் ஆஃபர் இருக்குது, வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய கால்ஸ் பண்ணுறாங்க. நிறைய எஸ்எம்எஸ் வருது. வாட்ஸ்அப் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தினமும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இவங்க கூவி எதுக்கு இந்த லோன்ஸு கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வாங்கி நம்ம யாருக்காவது கொடுத்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஆப்ஸ்கான் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து தவிக்கணும். கட்ட முடியாதப்ப எதுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ணி அந்த காசு வசூல் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்கேடாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்க்கு வந்து இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து மேலே திணிக்கிறதும் தப்பு. நம்ம அதை வாங்கி வந்து நம்ம வீணாக போகிறதும் தப்பு தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் சொன்னால் நீங்களும் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா வாழுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த வாட்டி எனக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குது, உங்களோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு தினமும் வந்து ஒரு எஸ்எம்எஸ் 2 எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருந்தது. சரி என்னதான் இருக்குது, அதில் அப்ளை பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணேன். அதை அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு நேமு லாஸ்ட்டு நேமு ஆஸ் பர் ஆதார் கார்டு கேட்கும். ஓகேவா? நம்மளோட பேன் கார்டு நம்பர் கேட்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் இமெயில் வந்து கேட்கும். இமெயிலெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து டிஜிலாக்கர் மூலமாக வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து கேட்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் மூலமாக ஓடிபி வந்து அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டை அதுவாக வந்து ஃபெட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம பேன் கார்டு வச்சு நமக்கு ஃபெட்ச் ஆகிடுது. இப்போ அந்த அட்ரஸ்க்காக ஆதார் கார்டு மூலமாக ஃபெட்ச் ஆகுது. அதெல்லாம் நான் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகுது. உள்ளே மறுபடியும் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸு அதான் அட்ரஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதையே நீங்கள் வந்து கரண்ட் அட்ரஸ் கூட போட்டு கொடுத்துக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து மேரிடா இல்லைனா சிங்கிளான்னு கேட்குது. அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே எம்ப்ளாயியாக இருக்கீங்களா இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. அதை வந்து சூஸ் பண்ணி ஒருவேளை எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணால் அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் கேட்குது. அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் ஓகேன்னு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன், வி வில் பி செக்கிங் ஆஃபர் ஃபார் யூன்னு சொல்லிட்டு அது உள்ள ஏதோ ப்ராசஸ் ஆகுது. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுது. ஏதோ வில்லங்கம் இருக்குது போல் இவரோட இந்த சிபில் ஸ்கோரில் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவ்வளோ ஹோப் கொடுத்து இவ்வளோ ஸ்டெப்ஸு நம்ம ஃபாலோ பண்ணி கடைசியில் போகிறப்ப வந்து சாரி, வி கான்ட் ஏபிள் டு ப்ரொவைட் எனி கிரெடிட் கார்டு ஃபார் யூன்னு சொல்லிட்டு சொல்லுது. இது நமக்கு தெரிஞ்ச கதை தானே. அது எதுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணணும், மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸாக ஒரு பிலீஃப் கொடுக்கணும். சரி ஓகே, பேங்க் ஆஃப் பரோடாவில் கிரெடிட் கார்டு கிடச்சோம்னா ஓகே தான். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய கிரெடிட் கார்டு வந்து கையை விட்டு போயிடுச்சு. இதை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லைனா இதை வந்து நம்ம பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆசாசியாக உள்ளே போனேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஆஸ் பர் த பேங்க் பாலிசின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி கொடுத்துருந்தோம் இல்லையா, நம்ம மெயில் ஐடியில் அப்ளிகேஷன் நம்பர், அதாவது நம்ம இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பரும் போட்டு ஒரு சில இன்டர்னல் பாலிசினால் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது, ஃபர்தர் வி கான்ட் ஏபிள் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வருது. என்னங்க இதெல்லாம்?
நல்லாவா இருக்கு. நமக்கு ஒரு ஆசை காமிச்சு மோசம் பண்ற மாதிரில்ல இருக்கு. ஸோ இந்த சிபில் ஸ்கோரு, இந்த லோன் வந்து இஎம்ஐ கட்டாம விடுறது, லோன் டீஃபால்ட் பண்றது, இந்த செட்டில்மெண்ட் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின வந்து கெடுத்து விட்டுடும். உங்களுக்கு ஃப்யூச்சர்ல வந்து லோன்ஸே ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க. மேபி ஓரளவுக்கு நீங்க வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிட்டீங்க. சிபில் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டயர் 1 கம்பெனியில வேலை பார்க்குறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு நல்ல சேலரி இருக்குன்னா, அப்போ கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து குடுக்க சான்சஸ் இருக்கு. அந்த பேப்பர் பேஸ் லோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பல நாள் எடுத்துப்பாங்க. அந்த லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துலயும் மத்தவங்களுக்கெல்லாம் வந்து 9.99%க்கு 10%, 11%க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, பெர்சனல் லோன்லாம் வந்து குடுக்க ரெடியா இருக்கப்ப, உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இப்ப பாஸ்ட்ல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, பிரசன்ட்டுக்கு நீங்க லோன் அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு வட்டி வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20%, 25% அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பயங்கர வட்டி போட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி குடுப்பாங்களே தவிர, உங்களுக்கு இனிமே வந்து உங்களுக்கு லோன் டீஃபால்ட் பண்ணாலோ, லோன் செட்டில்மெண்ட் பண்ணாலோ, உங்களுக்கு லோன்ஸு, கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7லேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கஷ்டம் தான். நம்ப ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் இந்த மாதிரி. என்னுடைய விஷயத்துல நான் வந்து இந்த கிரெடிட் கார்டையோ, இந்த லோன்ஸையோ எடுத்து நான் மிஸ்யூஸ் பண்ணல. நான் எனக்கு எடுத்த அந்த லோன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கட்டி முடிச்சேன். ப்ரீ க்ளோஷர் பண்ணி சார்ஜஸு, வட்டி எல்லாம் கூட கட்டியிருக்கேன். என்னுடைய ரிலேட்டிவ், என்னுடைய கசின் லாவண்யான்னு ஒருத்தி, அவளோட புருஷன் இத்தீஷ்ன்னு ஒருத்தன். அவங்க 2 பேரும் கப்புலா வந்து என்னை ஏமாத்தி, பிஸ்னஸ்க்காக கேட்டு கேட்டு வாங்கி, என்னை வந்து நச்சரித்து, என் மேல லோன்ஸ் போட்டு, அத ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு, அத அவங்க வந்து பிஸ்னஸ லாஸ் பண்ற மாதிரி காமிச்சு, என்னுடைய காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, எங்கேயோ போய் பதுங்கி இருக்குங்க. எங்கேயோ செட்டில் ஆயிட்டாய்ங்க. இந்த மாதிரி வந்து என்ன மோசம் பண்ணி அதுங்க வாழ்ந்திருக்குதுங்க. அதுங்க எப்படியாப்பட்ட பிறவிங்களா இருக்கும்? இந்த மாதிரி பிறவிய வந்து பொறந்து எதுக்கு என்னுடைய வாழ்க்கையில என் சொந்தத்தில வரணும்? இதெல்லாம் நெனச்சாலே வந்து அசிங்கமா இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ கீழ தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிதும் உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு அ இந்த வீடியோ மூலமா ஒரு பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு அப்ளை பண்றப்ப, ஆல்ரெடி செட்டில்மெண்ட் பண்ண ஒருத்தனுக்கு, சிபில் ஸ்கோர் வந்து இறங்கி ஏறுற ஒருத்தனுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்குது, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லாவே வந்து புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லைஃப் லெசன் இல்லையா? அந்த லைஃப் லெசன தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இதெல்லாமே உங்களுக்கு பெரிதும் உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வீடியோ மூலமா இன்னும் அடுத்தடுத்த வீடியோல வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது போல மேலும் பல வீடியோக்கள் மூலமா நம்ம சந்திக்கலாம். ஸோ கமெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் யூ ஆர் வெல்கம். நல்ல நல்ல கமெண்ட்ஸ் நீங்க போடலாம். டிஸ்கஷனுக்கு அது பெரிதும் உபயோகமா இருக்கும். ஸோ டாடா, பாய், டேக் கேர்.